எல்லோருக்கும் வணக்கம். டெக் டிப்ஸின் யூடியூப் சேனலானது உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கு நான் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் காணப்படுகின்ற ஒரு முக்கியமான டேட்டா டைப்பான டேட் அண்ட் டைம், ஓகே, இதில் காணப்படுகின்ற 13 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை பற்றி சொல்லித்தர போகின்றேன். அதாவது இந்த டேட் அண்ட் டைமில் காணப்படுகின்ற இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் பயன்படுத்தி பல விஷயங்களை செய்யலாம். அதாவது இப்போ நீங்கள் உங்களுடைய மந்த்லி பில்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது, மற்றது உங்களுடைய பட்ஜெட் க்ரியேட் பண்ணும் பொழுது, மேலும் இப்போ அதாவது நம்பர் ஆஃப் டேஸ், எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியது போன்ற பல விஷயங்களை நாங்கள் கால்குலேட் பண்ணுவதற்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் இது டெமோ. கரண்ட் டேட்டா கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஃபங்க்ஷனை நாங்கள் பார்ப்போம் முதல்ல. ஓகே, ஆகவே இந்த செல்லில் நாங்கள் இப்போ கரண்ட் டேட்டா கண்டுபிடிப்பதற்கு இந்த செல்லை நாங்கள் ஆக்டிவ் ஆக்கி போட்டு இங்கே இந்த ஃபார்முலா பாரில் ஈக்குவல் சைன் அண்ட் டுடே ஓப்பன் parenthesis அண்ட் க்ளோஸ் parenthesis, இதுதான் அந்த ஃபங்க்ஷன், ரைட்? இப்போ நாங்கள் இதை என்டர் பண்ணும் பொழுது எங்களுக்கு இப்போ கரண்ட் டேட் வந்து இங்கே வருகின்றது. அதே மாதிரி இந்த செல்லில் நாங்கள் கரண்ட் டேட் அண்ட் டைம், அதாவது டேட்டோடு சேர்ந்து டைமையும் கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற ஃபங்க்ஷன் என்னவென்றால், இப்போ இந்த செல்லை நாங்கள் ஆக்டிவ் ஆக்கி போட்டு ஃபார்முலா பாரில் இப்போ நாங்கள் நவ் ஓப்பன் parenthesis அண்ட் க்ளோஸ் parenthesis, ஓகே, என்ன பண்ணும் பொழுது இதுதான் இந்த டேட், இது வந்து கரண்ட் டேட் அண்ட் டைம். ஓகே, சில வேளைகளில் இப்போ ஒரு குறிப்பிட்ட செல்லில் இந்த டேட் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்காமல் இயர் வந்து ஒரு குளத்துலையும், மந்த் வந்து இன்னொரு குளத்துலையும், டே வந்து இன்னொரு குளத்துலையும் இருக்கும் பொழுது இப்போ நாங்கள் இதை கம்பைன் பண்ணி டேட்டா காணலாம். இதற்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற ஃபார்முலாவை நாங்கள் இப்போ பார்ப்போம். ஓகே, ஆகவே இந்த செல்லில் இந்த 3 குளத்தையும் நாங்கள் கம்பைன் பண்ணி டேட்டா வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இந்த செல்லை நாங்கள் ஆக்டிவ் செல்லாக மாற்றிவிட்டு இந்த ஃபார்முலா பாரில் ஈக்குவல் சைன், இதுதான் அந்த ஃபங்க்ஷன் டேட் இன் ப்ராக்கெட்டுக்குள்ள இந்த செல் கொமா தென் மந்த் செல் கொமா டேட் செல், ஓகே, தென் க்ளோஸ் parenthesis அண்ட் என்டர் பண்ணும்பொழுது பாருங்கள் எங்களுக்கு இந்த தனித்தள குளங்களில் இருந்த இந்த இயர் மந்த் டே வந்து ஒரு சிங்கிள் செல்லில் கம்ப்ளீட் டேட்டாக இங்கே வருகின்றது. இப்போ சில வேளைகளில் இப்போ டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷனை நீங்கள் இப்போ எக்ஸலில் காணப்படுகின்ற இப்போ மேட்டைய ஃபார்முலாஸில் பயன்படுத்தும் பொழுது இப்போ நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ இந்த டேட்டில் இருந்து சில நேரத்தில் தனியாக இயரை மட்டும் எடுக்க வேண்டியிருக்கும், அதே மாதிரி மந்த்தை மட்டும் எடுக்க வேண்டியிருக்கும், சில நேரம் டேயை மட்டும் எடுக்க வேண்டியிருக்கும், ரைட்? இதற்காக பயன்படுத்தப்படுகின்ற சில ஃபங்க்ஷனை நான் இப்போ உங்களுக்கு காட்டி தருகின்றேன். இப்போ நாங்கள் இந்த டேட்டில் இருந்து தனியே அந்த என்ன டேட் என்பதை அறிவதற்கு நாங்கள் இந்த செல்லில் கிளிக் பண்ணி போட்டு ஃபார்முலா பாரில் சென்று ஈக்குவல் டே, ரைட், இன் ப்ராக்கெட்டுக்குள்ள நாங்கள் வந்து இந்த V1, ஓகே, தென் என்டர் பண்ணும்பொழுது பாருங்கள் அந்த டே வந்து இங்கே வருகின்றது. டேன்னு சொல்லும் பொழுது இந்த டே ஃபங்க்ஷன் வந்து என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுவோன்னு சொன்னால் 1 to 31 என்ற நம்பரை வந்து, அதாவது 1க்கும் 31க்கும் இடையில் காணப்படுகின்ற டே நம்பரை தான் ரிட்டர்ன் பண்ணும், ரைட்? அதே மாதிரி இந்த மந்த்தை நாங்கள் காண்றதுக்கு இந்த செல்லை ஆக்டிவ் ஆக்கி போட்டு ஃபார்முலா பாரில் சென்று ஈக்குவல், ரைட், ஐ திங்க் மந்த் இன் parenthesis ஓப்பன் parenthesis இந்த செல்லை சூஸ் பண்ணி போட்டு நாங்கள் என்டர் பண்ணும் பொழுது பாருங்கள் 5 சொல்லி வருகின்றது, ரைட்? அதாவது இந்த மந்த் இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு 1 to 12க்குள்ள இருக்கிற நம்பரை வந்து ரிட்டர்ன் பண்ண இன்க்ளூடிங் 1 12, ஓகே. அதே மாதிரி இயரை காண்பதுக்கு இந்த செல்லை ஆக்டிவ் ஆக்கி போட்டு ஃபார்முலா பாரில் இப்போ நாங்கள் இயர் ஓப்பன் parenthesis இந்த செல்லில் இருக்கிற இந்த டேட்டில் இருக்கிற இயரை தான் கண்டுபிடிக்க போகிறோம், க்ளோஸ் இட், தென் என்டர். ஓகே, செல்லில் காணப்படுகின்ற டைம் ஃபங்க்ஷன் ஆனது ஒரு நாளில் இருக்கின்ற டெசிமல் போர்ஷனை டைம், மினிட் அண்ட் செகண்ட் அடிப்படையில் உங்களுக்கு தரும். ஓகே, அதை நாங்கள் இப்பொழுது செய்து பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு நாளில் வந்து இப்போ 12 அண்ட் 0 minute 0 second இருப்பதாக வைத்துக்கொள்வோம். ஆகவே இந்த நாளில் இருக்கின்ற
டெசிமல் போர்ஷனை கண்டுபிடிப்போம். அதுக்கு இந்த செல்லை நாங்கள் சூஸ் பண்ணுவோம். இந்த செல்ற ஃபார்மேட் வந்து உங்களுக்கு நம்பரில் இருத்தல் வேண்டும். ஓகே, இது நம்பரில் நாங்கள் வச்சுக்கொண்டு, ஆகவே இந்த செல்லை ஆக்டிவ் ஆக்கி போட்டு அந்த டேயில டெசிமல் போர்ஷனை நாங்கள் அந்த செல் ஆக்டிவ் செல்லில் காணுவோம். ரைட், இதற்கு நாங்கள் ஃபார்முலா பாருக்கு சென்று ஈக்குவல் சைன், இதான் அந்த ஃபங்க்ஷன் டைம். ரைட், அவங்க பாருங்கள் அதில் தெரிகின்றது. அதில் பேராமீட்டர்ஸ் வந்து ஹவர், மினிட் அண்ட் செகண்ட். இந்த 3 பேராமீட்டரும் மஸ்ட் ஆக்சுவலி. ரைட், நாங்கள் இந்த செல் இருக்கிற வேல்யூ, தென் மினிட் அண்ட் இந்த செல் இருக்கிற வேல்யூ, செகண்ட் இருக்கிற வேல்யூ. ஓகே, இப்போ நாங்கள் என்டர் பண்ணும் பொழுது இது பாருங்கள் எங்களுக்கு 0.5 சொல்லி வருகின்றது. ஓகே, இதில் இன்னும் ஒன்று நான் குறிப்பிட வேண்டும். இந்த டைம் ஃபங்க்ஷனில் காணப்படுகின்ற இந்த ஹவர், மினிட் அண்ட் செகண்ட் அவற்ற வேல்யூஸ் வந்து 0க்கும் 32,767 என்ற நம்பருக்கும் இடையில் வந்து இடையில் உள்ள நம்பர்ஸை தான் நாங்கள் அது வந்து எடுத்துக்கொள்ளும். ஓகே, அதில் இன்க்ளூடிங் 0 அண்ட் 32,767. ஓகே, ஒரு டைமில் இருக்கிற ஹவர் அண்ட் மினிட் அண்ட் செகண்டை எப்படி காண்றது என்பதை நாங்கள் பார்ப்போம். அதாவது அந்த போர்ஷன். ரைட், அப்போ ஹவரை நாங்கள் காண்பதற்கு இந்த செல்லை நாங்கள் ஆக்டிவ் ஆக்கி போட்டு இதில் நாங்கள் ஈக்குவல் ஐ திங்க் ஹவர் இன்னொரு ஹவர் இன் ப்ராக்கெட்டுக்குள்ள இந்த டைம். ரைட், என்டர் பண்ணும் பொழுது உங்களுக்கு அதில் ஹவர் வந்து கிடைக்கும். ரைட், மினிட்டை காண்பதற்கு இந்த செல்லை நாங்கள் ஆக்டிவ் ஆக்கி போட்டு ஈக்குவல் மினிட் அண்ட் இந்த செல். ரைட், அதே மாதிரி செகண்டை காண்பதற்கு இதில் நாங்கள் ஈக்குவல் செகண்ட் இங்கே இருக்கு. ரைட், அண்ட் இந்த செல்லை நாங்கள் கிளிக் பண்ணும் பொழுது அதில் செகண்ட் வந்து இங்கே வருகின்றது. ஓகே, அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்ற ஃபங்க்ஷன் என்னவென்றால், இப்போ 2 டேட்ஸுக்கு இடையில் காணப்படுகின்ற இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் என்ன, அதேமாரி நம்பர் ஆஃப் மந்த்ஸ் என்ன, நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். இதற்காக நாங்கள் பயன்படுத்த போகின்ற ஃபங்க்ஷன் வந்து டேட்டட் இஃப் என்னும் ஒரு ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, இப்பொழுது நாங்கள் இந்த ஸ்டார்ட் டேட்டுக்கும் இந்த எண்ட் டேட்டுக்கும் இடையில் இருக்கிற மந்த்ஸை வந்து கால்குலேட் பண்ணுவோம். எத்தனை நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இருக்கு என்பதை கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஆகவே நாங்கள் இந்த செல்லில் அதனை நாங்கள் டிஸ்பிளே பண்ணுவோம். ஆகவே இந்த செல்லை ஆக்டிவ் ஆக்கி போட்டு ஃபார்முலா பாரில் சென்று நீங்கள் டேட்டட் இஃப் அண்ட் the start date reference, end date reference, இப்போ எங்களுக்கு நம்பர் ஆஃப் மந்த் தேவை என்பதால் நாங்கள் அதனை எம் என்று சொல்லி இந்த வேரியபிள் நாங்கள் கொடுக்க வேண்டும். ஓகே, இப்போ என்டர் பண்ணும்பொழுது பாருங்கள் அது 23 சொல்லி வருகின்றது. அதே மாதிரி இந்த செல்லை நாங்கள் டேஸை காணுவோம். அதே மாதிரி தான். ஆகவே இந்த செல்லை நாங்கள் ஆக்டிவ் ஆக்கி போட்டு ஃபார்முலா பாரில் சென்று டேட்டட் இஃப் ரைட் the start date reference, end date reference, then நாங்கள் இதில் டேஸை போடவும். டேஸுக்கு நீங்கள் டிஎன் என்ற ரெஃபரன்ஸை கொடுத்துட வேண்டும். இப்போ என்டர் பண்ண பொழுது பாருங்கள் 729 டேஸ் என்று சொல்லி வருகின்றது. ஓகே, அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்ற ஃபங்க்ஷன் என்னவென்றால், 2 டேட்ஸுக்கு இடையில் காணப்படுகின்ற நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். ஓகே, இதுக்கு நாங்கள் பயன்படுத்த போகின்ற ஃபங்க்ஷன் வந்து ஆக்சுவலி NETWORKDAYS என்னும் ஒரு ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே ஓகே இப்போ நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்போ இப்போ நாங்கள் வந்து இதான் இந்த ஸ்டார்ட் டேட் அண்ட் இது வந்து எண்ட் டேட். இந்த 2 டேட்டுக்கும் இடையில் இருக்கிற ஒர்க்கிங் டேஸை நாங்கள் காண்பதற்கு நாங்கள் இந்த செல்லில் அந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். ஆகவே இதை நாங்கள் ஆக்டிவ் செல்லாக ஆக்கி போட்டு ஃபார்முலா பாரில் சென்று ஈக்குவல் சைன் ரைட் நெட் ஒர்க் டேஸ் இங்கே வருகின்றது. ஓகே, தென் ஸ்டார்ட் டேட் ரெஃபரன்ஸ் எண்ட் டேட் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு 260 சொல்லி வருகின்றது. ஓகே, இப்போ நாங்கள் இந்த ஸ்டார்ட் டேட்டுக்கும் எண்ட் டேட்டுக்கும் இடையில் 3 ஹாலிடேஸ் இருக்குது. ஓகே,
ஆகவே இப்பொழுது நாங்கள் அந்த நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் நாங்கள் இந்த ஸ்டார்ட் டேட்டுக்கும் எண்ட் டேட்டுக்கும் இடையில எத்தனை நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் இருக்கின்றது என்பதை கண்டுபிடிப்போம், ரைட்? ஆகவே இந்த செல்லை நாங்கள் ஆக்டிவ் ஆக்கி போட்டு ஃபார்முலா பாரில் சென்று நெட் ஒர்க் டேஸ், ஓகே, தென் ஸ்டார்ட் டேட் ரெஃபரன்ஸ், தென் எண்ட் டேட் ரெஃபரன்ஸ், comma, then holiday வந்து முதல் holiday வந்து இது, right, in the cell refer A10, then A12, right, then parenthesis க்ளோஸ் பண்ணி போட்டு என்டர் பண்ண பொழுது இப்போ பாருங்கள் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் வந்து 259. ஓகே, அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்ற ஃபங்க்ஷன் என்னவென்றால், இப்போ ஒரு 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 டேட்டை தந்தால் அந்த டேட் வந்து அந்த வருஷத்தில் எத்தனையாவது வீக் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதற்கு நாங்கள் பயன்படுத்த போகின்ற ஃபங்க்ஷன் வந்து வீக் நம்பர் என்னும் ஒரு ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, அப்போ பாருங்கள், இப்போ இந்த டேட் வந்து இந்த வருஷத்தில் எத்தனையாவது வீக் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அதற்கு நாங்கள் இந்த செல்லில் நாங்கள் அதை டிஸ்பிளே பண்ணுவோம். ஆகவே இதை நீங்கள் ஆக்டிவ் செல் ஆக்கி போட்டு ஃபார்முலா பாருக்கு சென்று ஈக்குவல் வீக் நவ், இங்கே இருக்குது பாருங்கள், இதான் அந்த ஃபங்க்ஷன். ஓகே, தென் எந்த காலம் எந்த செல், இந்த செல், ரைட், தென் க்ளோஸ் parenthesis. அப்போ இப்போ என்டர் பண்ணும் பொழுது பாருங்கள், எங்களுக்கு இது 16வது வீக்கில் இருக்கின்றது. இந்த டேட் வந்து இந்த வருடத்தில் 16வது வீக்கில் இருக்கின்றது. ஓகே, இந்த 13 ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு விளங்கி இருந்தால் இந்த வீடியோவினை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணவும். அத்துடன் இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவர் என்றால் மறக்காமல் என்னுடைய சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் உள்ள ஆல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி விடுவதன் மூலம் நான் புதிய வீடியோக்களை அப்லோட் பண்ணும் பொழுது அதனை உங்களுக்கு நான் உடனுக்குடன் அறிய தரலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மீண்டும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னுமொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.